இது இன்னொரு அயோத்தி ஆக்குவோம், அயோத்தி ஆனா என்ன தப்பு, இப்படியெல்லாம் கேட்கறது கிட்டத்தட்ட ஆக்க வச்சுட்டே இப்போ. அமித்ஷா என்ன சொல்றாருன்னா சார், நிறைவேற்ற முடியாத தீர்ப்புகளை கொடுக்கறத நிறுத்திக்கங்கன்றாரு. உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன், பீஸ் பீஸா விட்டுட வேண்டாம் நாய. இதே மாதிரி ஒரு மசூதியில இல்ல அது ராமர் பிறந்த இடம் தான், இதே மாதிரி கோர்ட் அனுமதி வாங்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் போச்சு, எவ்வளவு கலவரங்கள், எத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், எவ்வளவு பேர் செத்தாங்கன்னு இருக்குல்ல சார். ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ், ஆரஞ்சஸ் டு ஆரஞ்சஸ். கம்பேரிசன் எப்பவுமே நமக்கு சரியா இருக்கணும். ராமர் கோவில் இஷ்யூவே வேற வேற. புரிஞ்சதா? தர்கா ஒரு நாளும் டிஸ்பியூட் பண்ணல இந்த எல்லை கல்லோ தீபத்தூண் பண்ணிருக்காங்க. எப்போ சபா இப்பவே கண்ண கட்டுது. பாலிடிக்ஸ் கொண்டு வந்துட்டா ப்ராப்ளம் ஆயிடும். இல்ல இன்னொரு அயோத்தியானா என்ன தப்புன்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தர்கா இப்ப நீங்க இவ்வளவு இஷ்யூ ஆயிருக்குன்னு சொல்லி தீபத்தூண் பத்தி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? தீபத்தூணே இல்லைன்ற பிரச்சனை இருக்கு. பேசக்கூடாது. தர்கா சொல்லியிருக்காங்களா? சி இல்ல அவங்க சொல்லணுமா? டாடி நக்கலா அப்ஜெக்ட் பண்ணணுமா? இப்போ அப்ஜெக்ஷனே நமக்கு என்ன இது, ஒருவேளை இஸ்லாமியர்களுக்கு அந்த தர்காக்கு ஏதாவது எதிர்ப்பாயிடுமோன்னு, அப்ப அவங்க தானே இது டிஸ்பிளே பண்ணணும். அப்படி அவங்க ஒருவேளை வெளிப்படையா எதிர்த்துட்டாங்கன்னா தான் இன்னும் சிக்கலாகும். நேர் எதிரில ரெண்டு சமூகங்கள் நிக்கிற நிலைமை வரும். அப்ப அரசாங்கம் நடுவுல நின்னுட்டா பிரச்சனை இருக்காது. பயம் இருக்கணும்டா, பயம் இருக்கணும். ஓவர் இமேஜின் பண்றது. இங்க கோவிலோட ப்ராப்பர்ட்டி இது. தர்கா ஹஸ் நாட் டிஸ்பியூட்டட். நாட்டு நலன் முக்கியம் இல்ல சார். சிக்கிட்டான் போல இருக்கு, சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. கோவில்கள்ல எல்லாரும் அர்ச்சகராக ஆகலாம்னு அந்த கோவில் அர்ச்சகரா சொன்னார். அவங்க மட்டுமா மறுத்தாங்க? யாரு சார் இதுல உள்நோக்கம் கேட்டா என்ன இப்ப தப்பு? ஏதோ என்ன பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். வேற வேற இடங்கள்ல கேட்டா எங்க கேட்டாலும் if it belongs to the temple, if it is a right procedure, you can do it. ரைட் ப்ரொசீஜரா? என்ன தப்பு? இப்ப உச்சியில தானே ஏத்துவோம், உச்சி தான் நம்மளது இல்லையே அப்படின்னு. அந்த இடத்துல அந்த தர்கா இருக்கிறதுனால இந்துக்கள் நினைச்சா இனிமே நம்ம அதுல சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, தர்கா அருகே இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண்ல போய் ஏத்தலாம். எவ்வளவு சுலபமான விஷயம். உனக்கு வாய் ஜாஸ்தி. ஒரு மினிஸ்டர் சொல்றார், நாங்க போட்ட பிச்சையில தான் இவர் ஜட்ஜ் ஆயிருக்கார். இது லீட்ஸ் டு வாட்? நீங்க சொல்லுவோம், இது சரியான வார்த்தையா? நாங்க அதெல்லாம் தவறானது, கண்டிக்கப்பட வேண்டியது. அப்போ இல்லாத சட்ட ஒழுங்கு இப்போ தீபத்தோட அவரே வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஒரே அதுக்கப்புறம் வருத்தம். இதுல எதுக்கு வருத்தம்? அவர் பேசினது தப்பு. இப்ப தீபத்தூண்ல ஏத்தினதும் இவர் பேசினதும் ஒண்ணா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. முந்தைய விஷயங்களையும் சேர்த்து பார்க்கணும்ல சார். நீங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் யாரு, இது இன்னொரு அயோத்தி ஆக்குவோம், அயோத்தி ஆனா என்ன தப்பு, இப்படி எல்லாம் கேட்கறது கிட்டத்தட்ட ஆக்க வச்சுட்டே இப்போ. அமித்ஷா என்ன சொல்றாருன்னா சார், நிறைவேற்ற முடியாத தீர்ப்புகளை கொடுக்கறத நிறுத்திக்கங்கன்றாரு. உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன், பீஸ் பீஸா விட்டுட வேண்டாம் நாய. இது தேவை இல்லாததே இல்லையே. பிள்ளையார் கோயில நல்லா தான் ஏத்திட்டு இருக்காங்க, பிரச்சனை இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லையே. See, that is not the thing. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எவ்வளவு மத கலவரங்கள் நடந்துச்சு சார், எவ்வளவு சிக்கல்கள் வந்துச்சு, எங்கேயோ நடந்ததுக்கு எங்கெங்கேயோ எல்லாம் வெடிச்சதுல, எங்கெங்கேயோ எல்லாம். நீங்க அந்த மத கலவரத்துல 1970 குடுமி அறுத்ததும், பார்ப்பனை பார்த்தால் பாம்பு என்று, பாம்பை பார்த்தால் பாம்பை விட்டுடு, பார்ப்பனை கொன்றுவிடு, அப்புறம் பூனலை அறுப்பதுலாம் யாரும் சொன்ன மாதிரி. Of course he said, if you are going to see a snake and a Brahmin, don't kill the snake, kill the Brahmin. இது நான் சொன்னது ஏதாவது தப்பு இருக்கா? இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம், டீசென்ட்டா முடிச்சுக்கு. எப்படி குன்றுகள்ல ஏத்துவான்னு எனக்கு தெரியும். பிரசித்தம் திருவண்ணாமலை, எல்லாத்தையும் தெரிய வச்சு அது யாருடைய நோக்கம் சார்? அந்த ஊர் மக்களோ இவங்களோ யாருமே பிரச்சனை பண்ண மாட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் has made a mistake. கூச்சப்படாம சாப்பிடுங்க. அப்படின்னா இல்ல சார், அவங்க விருப்பம்னா. இப்ப நான் ஒரு அர்ச்சகர் ஆகணும்னு நினைச்சா ஆக முடியும். ஹிந்துவா இருந்தா சரி, நீங்க ஹிந்துவா இருந்தா நீங்க ஆகணும்னு நினைச்சா ஆக முடியும். நான் என்ன சொல்றேன், நம்ம மாற்று மதங்களுக்குள்ள போறது வர்றது, அந்த வழிபாட்டு தலங்கள் மாத்துறது, அது வேற, சாதி வேற இல்ல. நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எந்த கண்ணு ஒழிச்சும் தெரியல, எந்த பேயில போவா, எந்த இதுல
சாவ விட்டான்னு தெரியல என்ன வெரி குட். இப்போ வந்து சம்ஸ்கிருதம் ஒரு செத்த மொழி, பிள்ளை சொல்றார். பேசுறதுக்கு இல்லாத மொழி, யாரும் பேசிக்கிறது இல்லை. இதே அவங்க அம்மா தான் ஸ்ரீராம ராம ராமேதின்னு ஒரு வீடியோல சொல்றாங்க. இப்போ அவங்க பேசியிருக்காங்க தானே? இல்ல சார், நாம 2 பேரும் பேசிக்கல இல்ல, அப்படி அந்த அர்த்தத்துல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் இங்கிலீஷ் a dead language? அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளோ வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இது ஒரு கேவலம். அது இல்லைன்னா கூட எப்பயும் போல இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அந்த அவர் கோரிக்கையே போட்டிருக்க கூடாதுங்கிறேன். அதுலயே ஒரு உள்நோக்கம் இருக்கும்ன்றேன். ஓவர் இமேஜின் பண்றது. இங்க கோவிலோட ப்ராப்பர்ட்டி இது. தர்கா ஹஸ் நாட் டிஸ்பியூட்டட். நாட்டு நலன் முக்கியம் இல்ல சார். சிக்கிட்டான் போல இருக்கு, சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. கோவில்கள்ல எல்லாரும் அர்ச்சகராக ஆகலாம்னு அந்த கோவில் அர்ச்சகரா சொன்னார். அவங்க மட்டுமா மறுத்தாங்க? யாரு சார்? இதுல உள்நோக்கம் கேட்டா என்ன இப்ப தப்பு? ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். எங்க கேட்டா, வேற வேற இடங்கள்ல கேட்டா, எங்க கேட்டாலும் if it belongs to the temple, if it is a right procedure, you can do it. ரைட் ப்ரொசீஜரா? என்ன தப்பு? இப்போ உச்சியில தானே ஏத்துவோம், உச்சி தான் நம்மளது இல்லையே அப்படின்னு ஆகும். இந்த இடத்துல அந்த இடத்துல அந்த தர்கா இருக்கிறதுனால இந்துக்கள் நினைச்சா இனிமே நம்ம அதுல சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, தர்கா அருகே இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண்ல போய் ஏத்தலாம். எவ்வளவு ஒரு சுலபமான விஷயம். உனக்கு வாய் ஜாஸ்தி. ஒரு மினிஸ்டர் சொல்றார், நாங்க போட்ட பிச்சையில தான் இவர் ஜட்ஜ் ஆயிருக்கார். இது லீட்ஸ் டு வாட்? நீங்க சொல்லுங்க, இது சரியான வார்த்தையா? நாங்க அதெல்லாம் தவறானது, கண்டிக்கப்பட வேண்டியது. அப்போ இல்லாத சட்ட ஒழுங்கு இப்போ தீபத்தோட ஏற்ற சார் அவரே வருத்தம் தெரிவிக்கிறாங்க. எது ஒரே அதுக்கப்புறம் வருத்தம். இதுல எதுக்கு வருத்தம்? அவர் பேசினது தப்பு. இப்ப தீபத்தூண்ல ஏத்தினதும் இவர் பேசினதும் ஒண்ணா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. முந்தைய விஷயங்களையும் சேர்த்து பார்க்கணும்ல சார். நீங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் யாரு இது இன்னொரு அயோத்தி ஆக்குவோம், அயோத்தியானா என்ன தப்பு, இப்படி எல்லாம் கேட்கறது கிட்டத்தட்ட ஆக்க வச்சுட்டே இப்போ. அமித்ஷா என்ன சொல்றாருன்னா சார், நிறைவேற்ற முடியாத தீர்ப்புகளை கொடுக்கறத நிறுத்திக்கங்கன்றாரு. உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன், பீஸ் பீஸா வெட்டிட வேண்டாம் நாய. இது வந்து தேவை இல்லாததே இல்லையே. பிள்ளையார் கோயில நல்லா தான் ஏத்திட்டு இருக்காங்க, பிரச்சனை இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லையே. See, that is not the thing. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எவ்வளவு மத கலவரங்கள் நடந்துச்சு சார், எவ்வளவு சிக்கல்கள் வந்துச்சு. எங்கேயோ நடந்ததுக்கு எங்கெங்கேயோ எல்லாம் வெடிச்சதுல, எங்கெங்கேயோ எல்லாம் பண்ணாங்கல்ல. நீங்க அந்த மத கலவரத்துல வந்து 1970 வந்து குடுமி அறுத்ததும், பார்ப்பனை பார்த்தால் பாம்பு என்று, பாம்பை பார்த்தால் பாம்பை விட்டுடு, பார்ப்பனனை கொன்றுவிடு, அப்புறம் பூனலை அறுப்பதெல்லாம் யாரும் சொன்ன மாதிரி. Of course he said, if you are going to see a snake and a Brahmin, don't kill the snake, kill the Brahmin. இது நான் சொன்னது ஏதாவது தப்பு இருக்கா? இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், டீசெண்டா முடிச்சுக்க. எப்படி